ஒரு சிறிய நகரத்தில் ராமு அப்படின்னு ஒரு இளைஞன் இருந்தான். ராமு 10வது படிச்சுட்டு இருந்தான். அவன் 10வது படிக்கும்போது அவனோட அப்பாவும் அம்மாவும் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அதனால் நிறைய நாட்கள் ராமு அழுது கொண்டே சோகமாக இருந்தான். ஒரு நாள், இதுக்கு மேலே நம்ம இப்படியே இருந்தால் எதையும் மாற்ற முடியாது, ஒரு வேலையை தேடி அதில் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நகரத்துக்குள்ளே வேலையை தேடி போனான். தனக்கு தெரிஞ்ச ஒரு டீ கடை தாத்தாட்ட போய் நடந்ததெல்லாம் சொன்னான். அதுக்கு அந்த தாத்தா சொன்னார், இந்த ஊரில் ஒரு செட்டியார் இருக்காரு, அவர் வட்டிக்கு கடன் கொடுப்பாரு, நீ அவர்கிட்ட போய் கேட்டு ஏதாவது வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட ராமு, சரிங்க தாத்தா, நான் போய் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு செட்டியாரை பார்க்க போனால், செட்டியாரை பார்க்க ராமு வீட்டுக்குள்ளே போனப்ப செட்டியார் தன் முன்னால் இருக்க ஒருத்தரை திட்டிக்கிட்டு இருந்தார். என்னடா நீ கடை வாங்கும் போது நல்லா வாங்கினா, ஆனால் வட்டியும் கொடுக்க மாட்டேற, எதுவும் கொடுக்க மாட்டேற, வியாபாரம் பண்ண போறேன்னு தானே காசு வாங்கினேன், இப்போ எதுவுமே செய்யாமல் இருக்க, வியாபாரிண்டா, இந்த செத்துப்போன எலி இருக்குல்ல, அதை கூட முதலீடாக்கி வியாபாரம் பண்ணணும் தானே ஒரு நல்ல வியாபாரி அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்தாரு. கேட்ட ராமு அந்த செத்துப்போன எலியவே பார்த்துக்கிட்டு நின்னான். ஒரு செட்டியார் ராமுவை முறைத்தபடியே பார்த்து, நீ யாருப்பா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. ராமு, உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேணாம், இந்த செத்துப்போன எலியை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். செட்டியார், சரி எடுத்துட்டு போ, செத்துப்போன எலியை தானே கேட்கிற, அதை கொண்டு போய் என்ன பண்ண போறியோ எடுத்துட்டு போ அப்படின்னு ராமுகிட்ட சொன்னதும் ராமு அந்த எலியை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தான். எலியை எடுத்துட்டு வந்த ராமு அதை கொண்டு போய் ஒரு கடலை விற்கிற வியாபாரிட்ட, அன்னை எலி வேணுமான்னு கேட்டான். வியாபாரியும், சரி நம்ம ஒரு பூனை வளர்க்குறோமே, அதுக்கு இந்த எலி சாப்பாடா இருக்குன்னு சொல்லி எலியை வாங்கிக்கிட்டு கொஞ்சோண்டு கடலையை ராமு கொடுத்தான். ராமு அந்த கடலையை எடுத்து போய் தோலை உரிச்சு அந்த கடலையை நல்லா வறுத்து அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு குடத்துல தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த தெருவோட ஒரு ஓரத்தில் போய் உட்காந்தான். அப்போ அந்த பக்கமாக வந்த நிறைய விறகு வெட்டக்கூடிய ஆட்கள் வந்து தங்களோட தோல்ல இருந்த விறகெல்லாம் இறக்கி வச்சுட்டு குடிக்க தண்ணியும் கடலையும் வாங்கி சாப்பிட்டாங்க. இதற்கு ஆளுக்கு ஒரு கட்டு விறகை ராமுட்ட கொடுத்துட்டு போனாங்க. ராமு அந்த விறகெல்லாம் எடுத்துட்டு போய் டவுனுக்குள்ள வித்துட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சான். கிடைச்ச காசுல மறுபடியும் கடலையை வாங்கினா, நிறைய கடலையை வாங்கினா, அதை வறுத்தான், மறுபடியும் கொண்டு போய் அதே இடத்துல விற்க ஆரம்பித்தான். அவன் கடலையை விற்றான். வியாபாரிகள் எல்லாரும் அவனுக்கு விறகு கொடுத்தாங்க. வாங்கின விறகு எல்லாத்தையும் வைக்காமல் கொஞ்சத்தை சேகரிச்சுட்டு மிச்சத்தை கொண்டு போய் விற்றுட்டு தன்னுடைய செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டான். அப்படியே ராமு நிறைய நாட்களாக விறகை தன்னுடைய குடிசையில் சேகரிக்க ஆரம்பித்தான். அதனால் குடிசையில் விறகு மழை போல் சிந்திச்சு காலம் ஆரம்பிச்சிச்சு. அதனால் யாருமே விறகு வெட்டலை. விறகுக்கு மக்கள் திண்டாட ஆரம்பித்தாங்க. டைமில் தன்னுக்கிட்ட இருந்த எல்லா விறகையும் ராமு ஊருக்குள்ளே கொண்டு போய் மக்கள்கிட்ட அதிக விலைக்கு வச்சு விற்றான். அப்படி விற்று வந்த காசில் ஒரு பக்கம் மளிகை கடை ஆரம்பித்தான், இன்னொரு பக்கம் சின்னதாக ஒரு விறகு கடை ஆரம்பித்தான். வருடங்கள்லேயே ராமு மிகப்பெரிய வியாபாரியாக மாறினான். ரொம்ப வருடங்கள் கழித்து ராமு செட்டியாரை பார்க்க போனான். செட்டியாரை பார்த்து, ஐயா வணக்கம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். செட்டியாருக்கு ராமுவும் அடையாளமே தெரில. நீ யாருப்பா, உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ராமு செட்டியாருக்காக எடுத்துகிட்டு வந்த ஒரு பரிசை செட்டியார்கிட்ட கொடுத்தான். செட்டியார் அதை வாங்கி பிரித்து பார்த்தாரு. அதில் தங்கத்தால் ஆன ஒரு எலியோட சிலை இருந்துச்சு. இப்போ ராமு, ஐயா இப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அன்னைக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் மந்திரமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் செயல்பட்டு இன்னைக்கு முன்னேறி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். ஆனால் ஆச்சரியமடைந்த செட்டியார் ராமுவோட உண்மையான உழைப்பையும் அவனுடைய அறிவையும் கண்டு வியந்தாரு. ஒரே மகளை ராமுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரு. அறிவும் முயற்சியும் ஒரு நாள் மனிதனை நிச்சயமா உயரத்துல கொண்டு போய் சேர்க்கும்.